புதுச்சேரியில் 11 கடத்தல் சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மீட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், மொத்தம் எத்தனை சிலைகள் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றன, அதன் மதிப்பு என்ன, அவை எங்கிருந்து கடத்தி வரப்பட்டவை, விரிவாக சொல்லுங்க. அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சென்னையில் தீனதயாளன் என்பவர் சிலை கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்காரு. அவரிடமிருந்து நூற்றுக்கணக்கான சிலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வழக்கு பேசியது. அவர் தற்போது சிறையில் இருக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிலைகள் திருடிய கும்பல் அவரோடு தொடர்பு தெரிய வந்தது. இது குறித்து தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வந்த நிலையிலே புதுச்சேரியைச் சேர்ந்த புஷ்பராஜன் என்பவருக்கு தொடர்பு தெரிய வந்தது. இவரை 2 தினங்களுக்கு முன்பாக சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் சென்னையில் கைது செய்திருக்காங்க. அப்ப கைது செய்த விசாரணை நடத்தும் போது இவர் புதுச்சேரி கோலாஸ் நகரில் இருக்கக்கூடிய இவரது வீட்டுல 11 சிலைகள் இருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று மாலை புதுச்சேரிக்கு வந்த தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான குழுவினர் இந்த வீட்டிற்கு சோதனையிட்டார்கள். அதாவது சோதனையிடுவதற்கு முன்பாக புதுச்சேரி நீதிமன்றத்திலே சோதனையிடுவதற்கான ஆணை அனுமதி பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வீட்டை நேற்று இரவு முழுவதும் சோதனையிட்டதில் 11 சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை அந்த சிலைகளை சென்னை கொண்டு செல்வதற்காக தற்போது அந்த சிலைகளை எடுத்து பரிசோதித்து வருகிறார்கள். அந்த சிலையை தற்போது செய்தியாளர்கள் அவர்கள் காண்பித்து வருகின்றார்கள். மேலும் இந்த சிலைகள் எந்த காலத்து சிலைகள், அதாவது பிராதான காலத்து சிலைகள், எந்த ஆண்டு முதல் சிலைகள் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம், இந்த நிறுவனம் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களுடைய சிலைகளை குறித்த தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிலைகள் கடத்தல் நடைபெறும் போது எந்தெந்த சிலைகள் என்பது குறித்தான தகவல்களை இந்த நிறுவனத்தில் மட்டுமே பெற முடியும். இந்த இந்தியாவிலே இந்த ஒரே நிறுவனத்தில் மட்டுமே அனைத்து தகவலும் இருக்கின்றன. அந்த அதிகாரிகளும் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் முன்னிலையிலே தற்போது இந்த சிலைகள் குறித்த தகவல்கள், அதாவது எந்த காலத்து சிலை, எந்த கோயில்களில் இந்த சிலை இருந்திருக்கும் என்பது குறித்தான தகவல்களை எடுத்திருக்கின்றார்கள். தற்போது அந்த சிலையை, ஒவ்வொரு சிலையும் எவ்வளவு வைத்திருக்கின்றது என்பது குறித்து தற்போது சிலையை மதிப்பீடு செய்தார்கள். இதைத் தொடர்ந்து அந்த சிலை தற்போது செய்தியாளருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த சிலையை இங்கிருந்து சென்னை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது போலீசார் செய்து வருகின்றார்கள். தற்போது இந்த சிலை குறித்து இந்த வழக்கில் புதுச்சேரி இந்த வீட்டில் இருந்த ஒரு தச்சர் ரஞ்சித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த நிறுவனத்துடைய மேலாளர் என்று சொல்லப்படுகின்ற ரஞ்சித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த ரஞ்சித்துக்கும், அதாவது இந்த நிறுவனத்திற்கும் புதுச்சேரியில் உள்ள மற்ற யாருக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றார்கள். மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இது போன்ற சிலைகள் இருப்பதற்கான தகவல்களும் சொல்லப்படுவதற்கு குறிப்பிடப்படுகின்றது. இருந்தபோதும் இது குறித்த ஆய்வை தற்போது மிகவும் தீவிரமாக செய்து வருகின்றார்கள். கணேஷ், ரஹ்மான், இந்த வீட்டில் இத்தனை சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் எப்படி கிடைத்தது? இதனை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டிப்பா, அதாவது இந்த தீனதயாளனை கைது செய்து அவருடைய விசாரணை நடத்தப்பட்ட போது தமிழகத்தில் பல்வேறு சிலை கடத்தல் கும்பலோடு அவருக்கு தொடர்பு தெரிய வந்தது. மேலும் பல கும்பல்கள் சிலைகளை திருடி இவரிடம், அதாவது தீனதயாளனிடம் விட்டிருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் தீனதயாளனிடம் சிலைகளை விட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை போலீசார் சேகரித்திருக்கின்றார்கள். இந்த தகவலை வைத்து தமிழகம் முழுவதும் அவர்கள் தற்போது அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே புதுச்சேரியில கலைக்கூடம் நடத்தி வருகின்றார் இந்த புஷ்பநாதன் என்பவர். இவரிடமிருந்து சிலைகளை, ஏராளமான சிலைகளை அதாவது தீனதயாளன் வாங்கி வெளிநாட்டுக்கு விட்டிருப்பதாக தகவல் விசாரணையில் போலீசாருக்கு கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே புஷ்பநாதனை 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் இந்த போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த புதுச்சேரி, அதாவது இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய கோலாஸ் நகர் 3வது தெருவில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி வீட்டில் இந்த சிலை இருப்ப தகவல் அளித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வந்த இந்த அதிகாரிகள் இதை சோதனையிட்டு தற்போது இந்த சிலைகளை 11 சிலைகள் கைப்பற்றிருக்கின்றார்கள். இது குறித்து நேற்றே, அதாவது இந்த சிலை கடத்தல் தடுப்பு ஐஜி பொன் மாணிக்கம் தெரிவிக்கும் போது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த சிலையுடைய மதிப்பு இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சிலை குறித்தான மதிப்பும், அது எந்த காலத்து சிலை, எந்த கோயில்களில் இருந்து திருடப்பட்டிருக்கும் என்பது குறித்தான தகவல் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தற்போது இந்த சிலைகளை அவர்கள் எடுத்து ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கணேஷ், ரஹ்மான், இதன் மூலமாக, இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மூலமாக வேறு எங்கெல்லாம் சோதனைகள் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? எந்தெந்த கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? கண்டிப்பா, அதாவது இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த புஷ்பநாதனும், அதாவது தீனதயாளன் போன்று இவர்களும் பல்வேறு கோயில்களில் சிலைகளை கடத்தி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் வெளிநாடுகளுக்கு இவரும் ஏற்றுமதி செய்திருக்கிறார். அதாவது இருவருமே ஒரே மாதிரியான தொழில்களை செய்து வந்திருக்கிறதாக கூறப்படுகிறது.
ஆகவே இவருக்கும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். ஏனென்றால் புதுச்சேரியில் ஏராளமான இது போன்ற சிலை கடத்தல் கும்பலுக்கு தொடர்பு இருக்கும், இங்கு ஏராளமானோர் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலே தற்போது புதுச்சேரி போலீசாருடைய உதவியையும் தமிழக போலீசார் நாடி இருக்கின்றார்கள். அவர்களுடைய உதவியோடு தற்போது இந்த சிலைகள் அதாவது இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற ரஞ்சித்தை விசாரணை செய்தால் புதுச்சேரியில் இது யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிய வரும். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மேலும் விசாரணை முடுக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் அதாவது நேற்று ஒரு தகவலை சொன்னார்கள், புதுச்சேரியிலே இந்த தீனதயாளன் தொடர்பாக இன்னும் ஏராளமான தொடர்பு இருப்பதாக புகார் வந்திருப்பதாகவும் ரகசிய தகவல் வந்திருப்பதாகவும், மேலும் அதாவது இந்த தகவலை தற்போது வெளியிட முடியாது, வெளியிட்டால் அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற வகையில் போலீசார் தற்போது அதை ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று அந்த போலீசார் கருதுகின்றனர். இருந்தபோதும் இந்த 11 சிலைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டு புதுச்சேரியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போது தொடர்ந்து இந்த பிடிபட்ட ரஞ்சித் மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரியை சேர்ந்த புஷ்பராஜ் ஆகியோரை மிகவும் தீவிரமாக விசாரணை செய்யும் பட்சத்தில் வேறு முக்கிய தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிய வருகின்றது. கணேஷ்.